Hello my dear students, welcome back to Ranji's classroom. இன்னைக்கு நம்ம புது லெசன் தான் பார்க்க போறோம். Chapter 2 Diversity of Living Worldல Plant Kingdom பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நம்ம லிவிங் வேர்ல்டு பார்த்தோம் இல்லையா? இந்த லெசன் வந்து Plant Kingdom. ஸோ இந்த லெசனில் நீங்கள் என்னென்னலாம் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ எதை பற்றியெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், டெடோஃபைட், ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஸோ இந்த சாப்டர் அவுட்லைன் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ், அப்புறம் ஆல்கே, பிரியோஃபைட், டெடோஃபைட், ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோன்னா அப்போது இந்த நம்ம எதுக்காக பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் நம்மளுக்கு நியூட்ரிஷன், அதே மாதிரி லோக்கமோஷனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் செல் வால்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் என்னென்ன மெயினான பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, பிரியோஃபைட், டெடோஃபைட், ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஸோ இதெல்லாமே இன்க்ளூட் இன் தி பிளான்ட் குரூப். பட் ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கையை நம்ம செப்பரேட் கிங்டமாக நம்ம வச்சுட்டோம். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளான்ட்ஸ் எதுக்கெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரெஸ்பிரேஷன், மெடிசின், ஷெல்டர், நம்ம ஒரு இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்குதுன்னா நம்மளுக்கு பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி க்ளோத்திங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோசிந்தசிஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? என்ன பண்ணுது? வாட்டர் ப்ளஸ் எனது கார்பன் டை ஆக்சைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எனது சன்லைட், அதே சமயத்தில் குளோரோஃபில் உதவியாக நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் தயாரிக்குது இல்லையா? C6H12O6 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து எவால்வ் ஆகுது. இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ், இப்படி தான் நடக்குது. இது நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அப்படி தானே? வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு குளோரோஃபில் கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ குளோரோஃபில் உதவினோட, சன்லைட் உதவினோட நம்மளுக்கு குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து எவால்வ் ஆகுது. திஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ். கரெக்டாக? ஃபோட்டோசிந்தசிஸில் இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஸோ இதுதான் இதை பற்றி தான். அப்போது நம்ம இந்த லெசனில் வேறு என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ பிளான்ட்டோட பிளான்ட் ஹேபிடேட் வந்து எப்படி இருக்குது, ஷேப் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது, அதோட ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ பிளான்ட்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கே எப்படி இருக்கும், அதே மாதிரி பிரியோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் கண்டெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் shapes and structure and reproduction. So these are all contained in this lesson. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸு. ஓகேவா? ஸோ பிளான்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைட்லி அக்செப்டட் பிளான்ட்ஸ் வந்து என்னென்ன வரும்னா எம்ப்ரியோஃபைட்டா. ஓகேவா? அது என்ன சொல்லுவோம்னா எம்ப்ரியோஃபைட்டான்னு சொல்லுவோம். இந்த எம்ப்ரியோஃபைட்டா வந்து டிவைட் ஆகுறது எத்தனையோ டிவைட் ஆகுதுன்னா பிரியோஃபைட்டா அண்ட் ட்ரக்கியோஃபைட்டா, இப்படி ரெண்டாக டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ லேட்டராக இது என்ன, இந்த ட்ரக்கியோஃபைட்டா வந்து திருப்பியும் அகெயின் இந்த ட்ரக்கியோஃபைட்டா டிவைடட் இன்டூ டெரிடோஃபைட்டா அண்ட் ஸ்பெர்மட்டோஃபைட்டா. ஸோ ஸ்பெர்மட்டோஃபைட்டான்னு சொல்கிறதா இப்போ ஜிம்னோஸ்போமே அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸே அப்படிங்கிறது இந்த ஸ்பெர்மட்டோஃபைட்டா. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பிளான்ட் கிங்டம். ஓகேவா? ஸோ இந்த கிங்டம் நம்ம என்னவோ பிரிக்கிறோம், கிங்டம் வந்து பிளானேட்டே. ஓகேவா? ஸோ இந்த பிளான்ட் கிங்டம் நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம். ஃபஸ்ட் லெசனில் 5 கிங்டம் பார்த்துருப்போம். கரெக்டாக? அது யார், அதில் என்னென்ன வரும்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, அதுக்கப்புறம் ஃபங்கை, பிளானெட் அண்ட் அனிமேலியான்னு சொல்லி 5 கிங்டம் பார்த்தோம். இதில் நம்ம கிங்டம் பிளான்ட்ஸ் மட்டும் மாற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிங்டம் பிளானேட்டேல இது எகைன் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் பாட்னி படிக்கிறீங்க அப்படின்னாவே மோஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது என்னென்னா சப்கிங்டமாக கிரிப்டோகேமி அண்ட் ஃபெனரோகேமி. ஸோ கிரிப்டோகேமி அப்படின்னாவே என்னென்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அதாவது நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். கிரிப்டோகேமி அப்படின்னாவே நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபெனரோகேம்ஸ் அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அப்போது நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னாவே ஃப்ளவர் வரலேனாவே என்ன ஆகாது, சீட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது. நான் சீடட்
producing plant. Flowering plant na seed producing plant. Okay, this is the most important, you know that. Okay, அப்போ கிரிப்டோகேமேவை again 3 டைப் பிரிக்கிறாங்க. அது என்ன? ஆல்கே, பிரியோஃபைட்டா அண்ட் டெரிடோஃபைட்டா. அதே மாதிரி ஃபெனரோகேம்ஸ் again divided into ஜிம்னோஸ்போமே அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஓகே, ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளவரிங், நம்ம பார்க்கக்கூடிய அட்ராக்ட் பண்ண ஃப்ளவர்ஸ் பூத்திருக்கிறது எல்லாமே எதில் கம்ஸ் அண்டர் வரணும்? ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஓகேவா? ஸோ இன் ஃபஸ்ட் ஒன் நம்ம கிரிப்டோகேமே, அதாவது நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் எது வரும் அப்படின்னு பார்த்தா ஆல்கே, bryophyte and pteridophyte. Okay, these are all comes under the cryptogamy. Algae, bryophyte and pteridophyte. The algae is mainly aquatic habitat. இது எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி தண்ணியில் தான் இருக்கும், அக்வாட்டிக். ஸோ அந்த ஆல்கேவை எகைன் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே அண்ட் மெரைன் ஆல்கே அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. யூனிசெல்லார், அதாவது காலனிக்கலா, தேர்லாய்டா, அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு நம்ம சொல்லலாம். அடுத்து பிரியோஃபைட்டா பார்த்தா பிகினிங் ஆஃப் டெரஸ்ட்ரியல் காலனைசேஷன். அதாவது இது வந்து ஆம்பிஃபியன்ஸுங்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா இருக்கிற பக்கத்தில் இருந்து அப்படியே மெதுவாக அது டெரஸ்ட்ரியலுக்கு வாழ பழகிக்குச்சு. ஸோ திஸ் இஸ் ஆம்பிஃபியன்ஸ். ஏன் ஆம்பிஃபியன்ஸ் சொல்கிறோன்னா அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவை. ரீப்ரொடக்ஷன் டைமில் அதுக்கு கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷன் வந்து வாட்டரில் தான் நடக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஆம்பிஃபியன்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மெயினாக பார்த்தா இது பிரையோஃபைட்ஸ் நல்லா மாய்ஸ்ட் ஏரியாவில் தான் இது இருக்கும். அது டெரிடோஃபைட்னா இது வந்து டெரஸ்ட்ரியல் காலனைசேஷன், நல்லா டெரஸ்ட்ரியலில் வாழ கற்றுக்குச்சு இது டெரிடோஃபைட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் கிளப் மாஸு, ஹாஸ்டைல், ஃபோன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தா நீங்கள் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் ஊட்டி போகும்போதோ இல்லை ஹில் ஸ்டேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட் சைடெல்லாம் நிறையா இருக்கும் ஃபோன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் நம்மளுக்கு பார்த்தா அட்ராக்டிவ். ஸோ அட்ராக்டிவ் அப்படின்னாவே நம்மளுக்கு ஃப்ளாஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஜிம்னோஸ்போமே அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸே. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ்னா, ஜிம்னோஸ்போம் மீன்ஸ் இது நாக்கட் சீட்ஸ், நம்மளுக்கு வெளியவே சீட்ஸ் தெரியும். ஆனால் ஆஞ்சியோஸ்போம்ஸில் அப்படி கிடையாது. ஆஞ்சியோஸ்போம்ஸில் க்ளோஸ்டு சீட்ஸ். ஒரு ஃப்ரூட்னா ஃப்ரூட்டை பிச்சு உள்ளே பார்த்தா தான் ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதாவது ஒன்லி த டிஃப்ரென்ஸ் இஸ் ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த 5 10 தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் ஆஸ்க்ட் இன் 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்? அதாவது ஒரு லைஃப் சைக்கிள் நடக்கணும். ஒரு பிளான்ட் வந்து ஒரு நிலத்தில் வாழ்ந்து அது மடியும் போது என்ன இருக்கும், அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிருக்கும். செடி வளர்ந்துருக்கணும், பூ பிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் காய் பிடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சால் தான் அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படிங்கிறோம். இது எல்லாமே காமனாக எல்லா பிளான்ட்ஸ்லையுமே நடக்குது. ஒரு பிளான்ட் நிலத்தில் வருதுன்னா அது வந்து காய் பிடிக்கிற வரைக்கும் அது இருக்கும். ஓகே, நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் பட் அது வந்து ஃப்ளவரிங் பிடிக்காது. பட் அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது என்ன இருக்கும், இருந்துகிட்டு தான் இருக்கும். அது ஒரு செடி இருக்குன்னா அது அடுத்த செடி முளைக்கிற வரைக்கும் அது என்ன ஆகும், இருக்கும். அதுக்கு பேர் தான் லைஃப் சைக்கிள் அப்புறம் அப்படிங்கிறோம். ஸோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் என்னென்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட். அதாவது கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா ஹாப்ளாய்டாக இருக்கும் வித் டிப்ளாய்டு ஃபோரோஃபைட்டிக் பேஸ். ஸோ கேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் பேஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம், டிப்ளாய்டு ஃபோரோஃபைட்டிக் பேஸ் வந்து 2nங்கிறோம். டியூரிங் தி லைஃப் சைக்கிள் இஸ் கால்ட் அஸ் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். அதாவது ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸும் டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் பேஸும் மாறி மாறி வரதுக்கு பேர் தான் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனுங்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ்னால் எப்பவுமே ஹாப்ளாய்டு தான் இருக்கணும். டிப்ளாய்னா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். நீங்கள் இதை மைண்டில் வச்சுட்டாவே திருப்பி வரக்கூடிய 3 லைஃப் சைக்கிள் ஈஸியாக படிச்சிடலாம். அது என்னென்னா ஹாப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள், டிப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள், ஹாப்ளோடிப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் இஸ் ஹாப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ ஹாப்ளாய்டு அப்படின்னாவே என்னது, கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ். பாருங்கள், இங்கே டயக்ராம்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னென்னா ஹாப்ளாய்டு இந்த கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும், இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, கேமிட்டோஃபைட்டிக். ஸோ இதுலேருந்து கேமிட்டோஜெனசிஸ். அடுத்து சிங்காமின்னு என்னது, ஃபியூசன் ஆஃப் 2 கேமிட்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஜிங்காமின்னு சொல்கிறோம். அப்போது கேமிட்னா n + n ரெண்டும் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ n ஜிங்காமின்னா என்னது, கேமிட்டோஃபைட்னா என்னன்னு சொல்கிறோம் ப்ளஸ் n இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் 2n. அப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆகிறது எந்த ஸ்டேஜில்னா 2n ஸ்டேஜில் தான். புரியுதா? அப்போது என்ன ஆகுதுன்னா ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ் நடந்து நம்மளுக்கு அப்புறம் மியாசிஸ் நடந்து ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். திருப்பி இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் கண்டினியூ ஆகும். இது வந்து என்ன ஹாப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள். டிப்ளாய்டிக் லைஃப் சைக்கிள்னால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது இதில் ஹாப்ளாய்டிக்கில் கேமிட்டோஃபைட்டிக் பேஸ் வந்து டாமினண்ட்டாக இருந்துச்சு. இதில் டிப்ளாய்டிக் வந்து ஸ்போரோஃபைட்டிக் பேஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மியாசிஸ் இதுலேருந்து என்னென்னா கேமிட்டோஜெனிசிஸ், இதுலேருந்து கேமிட்ஸ்னாவே என் நம்பர் ஆஃப், அப்போ ஜிங்க் கேமின் நடந்துச்சுனாவே ஜைகோட் ஃபார்ம் ஆயிரும். ஜைகோட் 2nனாவே ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸு 2n தான். அதுக்கப்புறம் மியாசிஸ்னால் ரிடக்ஷன் டிவிஷன், கரெக்டாக? ஸோ 2n மைனஸ் n வந்து n. அப்போ என்னது, டிப்ளான்ட்லேருந்து மியாசிஸ் வந்து ரிடக்ஷன் டிவிஷன் சொல்கிறோம். இது ஒன்லி அக்கரின் எதில் நடக்கும், ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் மட்டும்தான் மியாசிஸ் நடக்கும். ஓகேவா? மைட்டாசிஸ் வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ்லேயும், மியாசிஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்லேயும் நடக்கும். இது நீங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து டிப்ளான்டிக் ஃபேஸுங்கிறோம். அடுத்து ஹாப்ளோ டிப்ளான்டிக்னா இது இட்ஸ் இன்டர்மீடியேட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா கேமிட்டோஃபைட்டுக்கும் ஸ்போரோஃபைட்டுக்கும் இன்டர்மீடியேட் ஸ்பேஸ் தான் என்ன சொல்லணும்னா ஹாப்ளோ டிப்ளான்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? புரியுதா? இதில் பார்த்தோன்னா இது எந்தெந்த செடியில் நடக்கும்னா பிரயோஃபைட் அண்ட் டெரிடோஃபைட்டில். ஸோ பிரயோஃபைட்டில் வந்து எது வந்து டாமினண்ட்டாக இருக்கும்னா கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். எதில், பிரயோஃபைட்ஸில். ஸோ பிரயோஃபைட்ஸில் டாமினண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து எதில் டாமினண்ட்டாக இருக்குன்னா பிரயோஃபைட்ஸில். ஓகே, இதே ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து இதில் டெரிடோஃபைட்ஸில் டாமினண்ட்டாக இருக்கும். அப்போது இது இப்படி டாமினண்ட்டாக இருக்கும்போது இந்த பிரயோஃபைட்ஸில் கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் மட்டும் தான் நடக்க முடியும். இந்த கேமிட்டோஃபைட்டு தான் எப்படி இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். அப்போது இது நடக்கும்போது இந்த ஸ்போரோஃபைட்டுக்கு வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்போரோஃபைட்டிக் இருக்கும்போது கேமிட்டோஃபைட் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது மாதிரி நடக்கிறது எதுனா ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னால் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் டாமினண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜைகோட் அண்டர்கோஸ் மியாசிஸ் டு ரீஸ்டோர் ஹாப்ளாய்ட் கண்டிஷன். ஸோ எதை ரீஸ்டோர் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மியாசிஸ் தான் என்ன பண்ணுதுன்னா ஹாப்ளாய்டு கண்டிஷனை ரீஸ்டோர் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து வல்வாக்ஸும் ஸ்பைரோகைராவும். திஸ் டூ ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் என்னது, ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் டாமினண்ட். அப்படி டாமினண்ட்டாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை எ சிங்கிள் ஃபியூஸ் செல்டு கால் கேமிட்டோஃபைட்டுங்கிறோம். அந்த கேமிட்டு தான் ஃபியூஸ் ஆகி சைக்கோட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? விச் டெவலப் இன்ட்டு ஸ்போரோஃபைட். இதுக்கு எக்ஸாம்பிள் ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். மோஸ்ட்லி நம்ம பார்க்கக்கூடிய ஜிம்னோஸ்போம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இந்த ரெண்டுமே இதில் வரும், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வரும். தெரியும்ல? ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும், பெனரோகேம்ஸே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் என்ன லைஃப் சைக்கிள் நடக்குதுன்னா டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் நடக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்ங்கிறது இது மோஸ்ட்லி அக்கர்ஸ் இன் பிரயோஃபைட் அண்ட் டெரிடோஃபைட். இது எங்கெங்கே நடக்குதாமா, பிரயோஃபைட்லேயும் அண்ட் டெரிடோஃபைட்லேயும் இது நடக்குது. ஓகேவா? இன்டர்மீடியேட் தான் ஹாப்ளாய்டிக் அண்ட் டிப்ளான்டிக். சரியா? பிரயோஃபைட்டில் எது டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து பிரயோஃபைட்டில் டாமினண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டெரிடோஃபைட்டில் என்ன டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும் டெரிடோஃபைட்டில். ஓகேவா? திஸ் இஸ் த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா ஆல்கே. ஃபஸ்ட்டு ஆல்கேவோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஆல்கே அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், பாசம் பிடிச்சிருக்கு, நம்ம ரொம்ப மாய்ஸ்டி ஈரமாக இருக்கிற இடத்துல பார்த்தா ஆல்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாண்டு, நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருக்கலாம், பாண்டு, அதுக்கப்புறம் குளம், குட்டை, இங்கெல்லாம் பார்த்தா ஆல்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் வந்து ட்ரூ சீட்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ரூட்ஸு, லீவ்ஸு, ஸ்டெம்ஸு, ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் நாட் இன் தி ட்ரூ. உண்மையான ஒரு ரூட்டோ லீஃபோ ஸ்டெம்மோ இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதில் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபைக்காலஜின்னு கேட்டால் எம்ஓ பார்த்தசாரதி, அவர் தான் ஃபைக்காலஜி. ஃபைக்காலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் அஸ் ஃபைக்காலஜி ஆர் ஆல்காலஜின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நிறைய ஆல்கே மோஸ்ட்லி ஆட்டோட்ராஃப்ஸ் தான். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஆட்டோட்ராஃப்ஸ். ஏன்னா அதுக்கு இட் கண்டெய்ன்ஸ் த க்ரீன் பிக்மெண்ட்ஸ், ஸோ தே ப்ரொடியூஸ் தியர் ஃபுட் ஓன். ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தெம் அக்வாட்டிக் அண்ட் மெரைன் பார்த்தா கிளாசிரேரியா, ஃப்ரெஷ் வாட்டரில் ஊடகோனியம், சாயிலில் ஃப்ரிச்செல்லாம்,
அதே மாதிரி குளோரெல்லா வந்து எண்டோசோயிக் லைஃப் ஹைட்ரான் ஸ்பாஞ்சஸ் ஆஃப் கிளாடோஃபோரா. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். மெயின் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ ஆல்கேவை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி சால்ட் பேன்ஸ், சால்ட் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹேலோஃபைட்டிக் ஆல்கே. எக்ஸாம்பிள் டுனேலியல்லா சலைனா. சலைனாவே ரிலேட்டட் டு என்னென்னா சால்ட் வாட்டர், சால்ட் கண்டென்ட் இருக்கிறதுக்கு பேர் தான் சலைனான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆல்கே வந்து எங்கே ஸ்னோ வந்து இருக்கிற இடத்துல வளருதோ அதுக்கு பேர் க்ரையோஃபைட்டிக் ஆல்கே. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு -190 டிகிரி செல்சியஸ்க்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் டீப் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன் சொல்கிறோம். அது மாதிரி க்ரையோர் அப்படின்னா ரிலேட்டட் டு ஃப்ரீசிங் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? இதில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் ரெட் கலருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு எது அப்படின்னு பார்த்தா அந்த ஆல்கேக்கு பேர் என்னென்னா கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரெட் கலர் கொடுக்குறங்காட்டிருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாரின்லாம் பார்க்குறீங்க, அதில் பனி இருக்கக்கூடிய பனிமலைகள் பார்த்திங்கன்னா ரெட் கலர் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆல்கே. எந்த ஆல்கே? இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ் அப்படிங்கிற ஆல்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறங்காட்டில் தான் அந்த மவுண்டைன் இட் லுக் லைக் எ ரெட் கலர். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரெட் ஸ்னோ. அப்படி அதுக்கு க்ரையோஃபைட்டிக் ஆல்கே, அந்த அங்கே வளரக்கூடிய ஆல்கேக்கு பேர் க்ரையோஃபைட்டிக் ஆல்கே. இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எபிஃபைட்டிக் ஆல்கே. எபிஃபைட்டிக் ஆல்கேனா சம் ஆல்கே க்ரோ இன் சர்ஃபேஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் அக்வாட்டிக் பிளான்ட். அக்வாட்டிக் அதாவது குளம் குட்டையிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே ஆல்கே மதந்துட்டுருக்கும், அதுக்கு பேர் எபிஃபைட்டிக் ஆல்கேன்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ரோடைமினியா. ஏதோ இனி ஒன்று எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எழுதினா போதும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் ஸ்டடி ஆஃப் ஆல்கே பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி. புரிஞ்சுதா? ஸோ த ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் அஸ் ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி. ஸோ சம் எமினன்ட் ஆல்காலஜிஸ்ட் யாருன்னா ஃப்ரிட்சு, ரவுண்டு, லீ, எம்ஓ பார்த்தசாரதி வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபைக்காலஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஆல்கேவோட ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் கேரக்டர்ஸ் என்னென்ன பார்த்தோன்னா அதோட சைஸு, ஷேப்பு, ஸ்ட்ரக்சரை வச்சு ஆல்கே வந்து எப்படி யூனிசெல்லாராக இருக்கா, மொட்டையிலாக இருக்கா, அல்லது நான் மொட்டையிலாக இருக்கா, இல்லை காலனிக்கல் மொட்டையிலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூனிசெல்லாருக்கு வந்து கிளாமிடோமோனஸ், நான் மொட்டைலுக்கு வந்து குளோரெல்லா, காலனிக்கல் மொட்டைலுக்கு வந்து வல்வாக்ஸ். ஸோ இந்த மாதிரி so many examples are there. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே ஆர் யூகேரியாட்டிக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா யூகேரியாட்டிக். எக்ஸப்ட் என்னன்னு பார்த்தா ப்ளூ க்ரீன் ஆல்கே தவிர மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே ஆர் யூகேரியாட்டிக்ஸ். அதே மாதிரி த ஆல்கல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் செல்லுலோஸ் அண்ட் ஹெமிசெல்லுலோஸ். Algal cell wall is made up of cellulose and hemicellulose. Then diatoms பார்த்தோன்னா சிலிகேசியஸ் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கேராவில் கால்சியம் கார்பனேட்டும். ஒரு சில ஆல்கே ப்ரொசஸஸ் என்னென்னு பார்த்தா ஆல்ஜின், பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பாலிசாக்ரைட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் அண்ட் தென் ஆல்ஜினேட், அகாரஹாட், கேராஜின். ஸோ இந்த மாதிரி so many substance are present in the algae. இட்ஸ் ஒரு ஆல்கேக்கும் இப்போது இது வந்து வேரி ஆகும். செல்வால் கண்டென்ட் வந்து வால் மெட்டீரியல் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அதோட டயக்ராம்ஸ் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மெம்ப்ரேன் பலூன் இதில் என்னென்ன இருக்குன்னா மெம்ப்ரேன் பலூன் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆர்கனல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெம்ப்ரேன் பலூன் நியூக்ளியஸ், செல் ஆர்கனல்ஸ், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கே பாடிஸ், தீஸ் ஆர் ஆல் ப்ரெசென்ட். தென் ஆல்சோ பைரினைட்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். ஓகேவா? தென் ஸ்டார்ச், ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து அதில் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ குளோரெல்லா வந்து இந்த மாதிரி இருக்கும். கிளாமிடோமோனாஸ். ஸோ நீங்கள் லோயர் கிளாஸ்லேருந்து படிக்கிறது என்ன கிளாமிடோமோனாஸ், வவுச்சீரியா, தென் வந்து திஸ் இஸ் த ஊடகோனியம். ஸோ நெக்ஸ்ட் சர்காசம் அண்ட் ஃபியூகாஸ். ஸோ திஸ் இஸ் த ப்ரௌன் ஆல்கே, கம்ஸ் அண்டர் த ப்ரௌன் ஆல்கே. ஸோ த வாட் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் இன் த ஆல்கே தட் கலர் ஒன்லி கிவ்ஸ் தி பிக்மெண்ட் கண்டென்ட். ஸோ என்ன கலர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்ன பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றத பொறுத்து தான் அது ரெட் ஆல்கேவா, ப்ரௌன் ஆல்கேவா, க்ரீன் ஆல்கேவான்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அல்வா, ஃப்ரிட்சியல்லா, அதுக்கப்புறம் so many examples are given. அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து
ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இதெல்லாம் தேலஸ் ஆர்கனைசேஷன் இன் ஆல்கே. ஸோ தேலஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இது நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது நம்ம ஆல்கேவோட ரீப்ரொடக்ஷன். ஸோ ஆல்கே ரீப்ரொடக்ஷன் என்னென்ன எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட். ஓகே, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் வாட் ஆர் தி இன்க்ளூட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபிஷன். ஸோ யூ நோ த ஃபிஷன், கரெக்ட்? ஸோ அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட் லெசன் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃபிஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ ஃபிஷன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங், ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பாருங்கள் ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங், அதுக்கப்புறம் பல்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ளினோஸ்போஸ். ஸோ ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோன்னா ஜூஸ்போஸ், ஏப்ளினோஸ்போஸ். ஸோ ஏப்ளினோஸ்போஸ்னால் தின் வால்டு நான் மோடைல் ஸ்போஸுக்கு பேர் தான் ஏப்ளினோஸ்போஸுங்கிறோம். அதுக்கப்புறம் ஆட்டோஸ்போஸ்னால் ஸ்போர்ஸ் வித் லுக் சிமிலர் டு பேரண்ட் செல். ஓகேவா? அடுத்து ஹைப்ளினோஸ்போஸ், அது இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. திக் வால் ஏப்ளினோஸ்போஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாமிடோமோனாஸ் நிவாலிஸ். ஸோ இது பார்த்தோம்ல, ரெட் கலர் கொடுக்கறக்கு, ரெட் ஸ்னோவில் வளரக்கூடிய அந்த ஆல்கேக்கு பேர் தான் கிளாமிடோமோனாஸ் நிவாலிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கம்ஸ் அண்டர் 3 டைப்ஸ். ஸோ த ஐசோகேமி, அனைசோகேமி அண்ட் ஊகேமி. ஓகே, இது ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருக்கீங்க. இங்கே வந்து ஒரு டயக்ராம்ஸோடு கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து 3 டைப்ஸ் நடக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அது பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் இஸ் ஐசோகேமி. ஐசோகேமி அப்படின்னு என்னது? So this is the isogamy, right? Isogamy na this is morphologically and physiologically similar gametes. So இது பார்த்தோன்னா மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபிசியாலஜிக்கலி சிமிலர் கேமிட்ஸ் ஃபியூஸ் டுகெதர், தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோகேமிங்கிற. பாருங்கள், இந்த டயக்ராம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் கண்டென்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலி சிமிலர் கேமிட்ஸ் ஃபியூஸ் டுகெதர், தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோகேமி. நெக்ஸ்ட் அனைசோகேமி. அனைசோகேமினா மார்ஃபாலஜிக்கலி ஆர் ஃபிசியாலஜிக்கலி சிமிலர் கேமிட்ஸ் ஃபியூஸ் டுகெதர், தட் இஸ் கால்ட் அஸ் அனைசோகேமி. இது மார்ஃபாலஜிக்கலாக சிமிலராக இல்லை, ஏன்னா இது வந்து லார்ஜ் சைஸில். இது பாருங்கள், இது வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும். திஸ் இஸ் அ லார்ஜ் சைஸும் இங்கே இருக்கிறது வந்து ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது. ஸோ அப்போ மார்ஃபாலஜிக்கலி ஆர் ஃபிசியாலஜிக்கலி ஏதோ ஒரு கேரக்டரில் அவங்க சேமாக இருந்து ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அனைசோகேமி. ஓகேவா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஊகேமி. ஊகேமினா மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி dissimilar gamete fused together, that is called as என்ன சொல்கிறோன்னா ஊகேமின்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இது வந்து மார்ஃபாலஜிக்கலாகவும் இது வந்து மொட்டைல், இது வந்து நான் மொட்டைல். அப்போ இது பார்க்க மார்ஃபாலஜிக்கலாகவும் வேரியாக இருக்குது, அதே மாதிரி ஃபிசியாலஜிக்கல் உள்ள ஜெனட்டிக் கண்டென்ட் ரெண்டுமே வேரியாக இருக்குது. ஸோ அப்படியே மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேமிட் ஒன்றா ஃபியூஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஊகேமி. இது நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. த நெக்ஸ்ட்டு ஃப்ராக்மெண்டேஷன். இதெல்லாம் ஏசெக்ஷுவல் மெத்தடு. ஸோ ஃப்ராக்மெண்டேஷனை சின்னதாக உடையிறதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்து ஜூஸ்போஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து அதோட ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட கிளாஸிஃபிகேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது தான். அப்படி புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.